வெல்கம் டு சாதனா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சாதனா லைஃப் ஸ்டைல். பத்தியா எப்படி வந்து வளருது, நான் எனக்கு இந்த ரஞ்சிதம்மா சேனல்ல பேசி பேசி அதே வருது. வெல்கம் டு சாதனா லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு வந்து ஒரு சாரீ பர்ச்சேசிங்னா எப்படியும் இந்த ஆட்டைப்பெட்டி எல்லாம் பைய பார்த்தாவே கண்டுபிடிச்சிருப்பீங்க யாருக்குன்றத பார்க்கலாம். எங்களோட அம்மாச்சி தாத்தாக்கு தான் நாங்கள் வந்து இந்த சாரீ எடுத்திருக்கோம். கிட்டத்தட்ட நம்ம எடுத்து கொடுத்து ஒரு 6 மாதம் ஆயிடுச்சாமாம்மா. தீபாவளி தானே எடுத்து கொடுத்தோம். 6 மாதம் ஆயிடுச்சு. எப்போவுமே என்னன்னா சாம்பார் சோறே கொண்டுட்டு போவோமா, அப்புறம் மீன் குழம்பு இடையில கொண்டு போனோம். மீன் குழம்பு தொடர்ச்சியாக மீனாக இருக்கும்போது சாம்பார் இல்லையான்னு கேட்குறாங்க. இப்போ தொடர்ச்சியாக சாம்பாராக இருக்கும்போது மீன் குழம்பு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதனால இந்த தடவை என்னன்னா சேலை இப்போ கொடுத்து தீபாவளிக்கு தான் கொடுத்தோம். சேலை இல்லையான்னு சொல்லி கேட்குறாங்க. அதனாலயே என்னமோ அவங்க கேட்டனாலேயே என்னமோ தெரில, நமக்கு வந்து சாரீ செஞ்சுட்டாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லணும் ஃபர்ஸ்ட்டு. போன வருஷம் எடுத்து கொடுத்தாங்க. ஏன்னா சாரின்னு சொன்னா அவங்க அம்மாச்சி தாத்தாலாம் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. நாங்க பாக்குறோமோ இல்லையோ அவங்க ரொம்பவே ஆர்வமா இருக்கும். உடனே கட்டிட்டு ரஞ்சித்து எங்க பாரு என்னமோ நம்ம எடுத்து கொடுத்தோம்னு சொல்றோம், ரஞ்சித்து எங்க நீ எடுத்து கொடுத்த சேலை அவன் தான் எல்லாம் கட்டிட்டு காட்டுறாங்க. அதனாலே வந்து எனக்கு ஒரு ஆர்வம் தான் சார். அடுத்து பாருங்க, அவர் தான் வீடியோ பிடிக்கிறாரு, சிரிச்சிட்டே இருக்காரு. இல்ல உண்மை தானே, அதுங்க எல்லாரும் வந்து காட்டும்போது நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி இந்த வீடியோல தெரியும், கீழே உட்காந்துருப்பாங்கல்ல, சேர்ல உட்காராம இடுப்பு இதா இருக்குன்னு சொல்லிட்டு பாட்டி கீழே உட்காந்து சாப்பிடுவாங்க. அவங்களுமே அப்படிதான், பெருசா பேச மாட்டாங்க. அந்த ஆயா நம்ம சாரியை கட்டியிருக்கும் போது, வா நீங்க கொடுத்த புடவை தான்ப்பா நான் கட்டியிருக்கேன், நல்லா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுல ஒரு நமக்கு ஒரு சந்தோஷம் தானே. வாங்க ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு அட்டிக்கிற கலர், ப்ளூ கலர். இந்த கவர் அதுவும் ஒரே கலர்ல இருக்கும் மாதிரி. ப்ளூ கிரீன் எல்லாம் கலந்து அப்படியே மூடி வச்சுட்டோம்மா. அப்படியே விரிச்சு வை, அப்புறம் காட்டணும்ல. ஏற்கனவே அப்புறம் என்ன கமெண்ட்ஸ்ல சொல்லுவாங்க, சாதனா உனக்கு என்ன எப்ப பார்த்தாலும் இப்படியே தான் செய்யறேன்னு என்ன ஒரு திட்டிடுவாங்க. எது இப்படி கஷ்டப்பட்டு நான் எடுக்கிறேன் காட்டுறேன் மூடி வைக்கலன்னு சொல்லி திட்டுவாங்க. வேற என்ன, இது வந்து நல்லா இருக்கு. இந்த கலர் யாரோ சொன்னாங்க. இங்கே நான் வந்தோமா, அப்போ பஸார்லேருந்து எடுத்துகிட்டு வந்தோடனே எங்கள் சித்தி பக்கத்து சித்திலாம் வந்து பார்த்தாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து இந்த கலர் தான் ரொம்ப பிடிச்சிருச்சின்னு சொன்னாங்க. இது ஒரு எனக்கு வந்து இந்த கலர் தான் பிடிச்சிருச்சு. ஏன்னா இது வந்து வைலட். எங்கள் சித்திக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அனிதா சித்திக்கு வந்து வைலட்டும் ஸ்கை ப்ளூன்னு தான் ரொம்ப பிடிக்கும். இது கூட நல்லா இருக்கு. இது வந்து சாரீ வைக்கும் போது பார்த்தேன், ரஞ்சிதம்மா வந்து கடன்னு எடுத்து வச்சுட்டாரு. இந்த தடவை ஆமா, இந்த தடவை போனோடனே எல்லாத்தையும் விறுவிறுன்னு எடுத்தாச்சு. ஆனால் வேற ஒருத்தவங்களுக்கு நாங்கள் பட்ஜெட் எடுக்க வேண்டியது இருந்ததுனால அந்த கடையை விட்டு சாதனா போகிறோம், 1 மணி நேரத்தில் எடுக்கிறோம் வந்துடுறோமா. அந்த கடையிலே 3 மணி நேரம் ஆயிடுச்சு. அந்த கடைக்கு போனாவே என்னன்னு தெரியல, நாங்கள் பிசின் மாதிரி போட்டு ஒட்டிடுறோம் நாங்கள். ஆமாம், நம்ம சும்மா இருந்தாலும் அவர் வந்து டீ வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்து உட்காருங்க ஏன் போறீங்க, உட்காருங்க ஏன் போறீங்க அப்படியே கேட்குறாரு. அதனாலேயே அந்த கடையை விட்டு வர மனசே வர மாட்டேங்குது. எப்படி இந்த கலரை நான் சொல்லாமே எடுத்து வைக்கிறேன். இந்த புடவை பிடிச்சிருக்கு, இந்த புடவை பிடிச்சிருக்கு. இது நல்லா இருக்கு. பார்க்கறதுக்கு தான் வந்து அடிக்கிற மாதிரி இருக்க மாதிரி இருக்கு. ஆனால் கலர் காம்பினேஷன்லாம் சூப்பராக இருக்கு. அப்புறம் எனக்கு நான் தானே நம்ம இது சொன்னேன். ஆமாம் இதுவும் வேற என்ன இருக்கு. இது அது ஒன்று இல்லை இருக்கிறதுல இதுதான் தனியாக இருக்கும். இல்லை அது 2 கலராக இருக்கும். அது ஒன்று எடுத்து வச்சுட்டோம் நம்ம வேணான்ட்டு. பச்சை கலர் மாதிரி இருந்தது, எடுத்து வச்சாச்சு. இங்கிலீஷ் இந்த தடவை பாசிப்பயிர் பச்சை, இது நல்லா இருக்கு. அட்ராக்ஷனா இருக்கோ என்னன்னு தெரியல. தாத்தாக்களுக்கு தான் சட்டை சூப்பரா அமைஞ்சிருச்சு. நல்லா காட்டன் சட்டையா தாத்தா எல்லாம் எங்க தெரியுற மாதிரி எடுத்துக்கணும். சின்ன பசங்க சட்டை தாத்தாங்களுக்கு வந்து நல்லா எப்படி சொல்றது, பசங்க போடுற மாதிரி எடுத்துக்கணும். அப்போ எல்லா தாத்தாவும் போட்டோன்னே இருக்கிற வரைக்கும் நம்ம கொடுக்குற சட்டையை போட்டு தாத்தா எல்லாம் சூப்பரா இருக்கும். இதாரு மாமா, இது ஒன்றும் இல்லையா? இல்லை வேற தள்ளிக்கிட்டே போயிருவியா? வீடு ஃபுல்லா இடமே இல்லாம போயிருமாமா. அப்புறம் வை உனக்கு உட்காரதுக்கு இடம் இல்லாம இடைஞ்ச இல்லாம இருக்குன்னு வச்சா. இது ஒண்ணு போல ஆரஞ்சு இந்த மாதிரி இது. என்னம்மா
இப்போ அவரு குளிக்கிற நேரம், அந்த கேப்ல நம்ம வந்து இதை எடுத்துக்கணும். இல்லை அப்படின்னா அவன் நான் திறந்து வைப்பேன், அவன் மூடி வைப்பான். சாரி சாரி எல்லா சாரியுமே எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சி. எப்பயும் நம்மள்ட்ட வந்து ஏதாவது ஒரு கலர், இந்த கலர் நல்லா இருக்கு, அந்த கலர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் அந்த அங்கிட்ட இருந்த 2வது, இது வந்து 3வது. எனக்கு இது பிடிச்சிருந்துச்சி. இது அதுக்கப்புறம் தான் இந்த கலரு. ஆமாம், அதுவும் நல்லா இருக்கு. அது வந்து ப்ளூ மாதிரி இல்லை, பச்சை தானே? ப்ளூ கலர் தான், சிமெண்ட் கலரு, ஆஷ் கலர் இது. என்னம்மா அடுத்தது வந்து அம்மாச்சியோட ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட் தாத்தாவோட. தாத்தா ஒரு 3 தாத்தாவுக்கு மட்டும் இந்த மாதிரி எடுத்துருக்கோம். ஏன் மாமா அந்த மாதிரி எடுத்தோம்? இல்லை, நம்ம கடையில் எடுத்தது இந்த மாதிரி எடுத்தோம், சட்டைங்க மட்டும். அதுக்கப்புறம் அங்கே அதிகமாக இல்லை, எண்ணிக்கை வந்து அதிகமாக இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 15-17 சட்டை கிட்ட வேணும். அங்கே 2-3 தான் இருந்தது. எல்லாருக்கும் வெள்ளை சட்டையை எடுத்துகிட்டு போக முடியாது. எல்லாருக்கும் வெள்ளை சட்டை எடுத்துகிட்டு போனால் அப்புறம் ஏன் சட்டை ஓ சட்டைன்னு மாற்றிக்கிட்டாங்கன்னா அதுவும் பிரச்சனை. அந்த ரிஸ்க்கே வேண்டான்னு தான் போய் கலர் சட்டை எடுத்து வந்தாச்சு. அதான் அந்த அண்ணனோட அந்த அண்ணன் சொன்ன கலர் அடுத்தது வந்து காட்டுறேன். இது ஒரு தாத்தாவுக்கு வயலட் 44 வந்து எங்க தாத்தா மாதிரியே இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு தாத்தாவை சொல்லியிருந்தோம். அப்படியே எங்க தாத்தா மாதிரியே தான் இருப்பார். அவருக்கு அந்த கோவம் எல்லாம் கட்சலாக அவர் வந்து இப்போ இறந்துட்டாரு. அவர் கடைசியாக நாங்கள் கொடுத்தது இந்த கலர் தான். இது வந்து அந்த ஸ்டிக் வச்சு நடக்கிறவருக்கு. யாருக்கு? ஸ்டிக் வச்சு நடக்கிறாருல. இவர் வந்து உலகம் தான் இருக்கா? இல்லை இல்லை, இது வந்து யாரோ, இது 44. இது யாருக்கோ, திருமலைக்கு. இந்த 2ல் திருமால் 2 பேருக்கும் யாருக்கோ ஒருத்தங்க மாற்றி கொடுக்கணும். இது மற்றதெல்லாம் எல்லாமே எங்க வருவாங்க. ஆமாம், இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற சட்டை இதுதான். வயசு பசங்க போடுற சட்டையை பிரித்து காட்ட அப்போ தான் தெரியும். கவரில் இருக்கனால தெரிய மாட்டேது. அது இந்த கருப்பு கலர் கோடு வேறு போட்டிருக்காங்களா, இங்கிட்ட இருக்குது பிரிக்கிறது. ஹேர் பின்லாம் போட்டு குத்தி வச்சிருக்காங்க. இது சட்டைங்க எல்லாமே. சட்டை வந்து நல்லா காட்டன் ஷர்ட் மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். நல்லா வெயிலுக்கும் இதாக இருக்கும், போடுறதுக்கும் நல்லாயிருக்கும். கம்பெனி பிராண்ட் வேறு. எங்களுக்கு தான் இந்த தடவை வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு ட்ரெஸ் எல்லாமே. அதுவும் மெயினாக தாத்தாவோட சட்டை தான் எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சது. சொல்லிக்கிட்டே இருந்தோம் எங்கே இருக்காங்க எப்படி நினச்சிட்டாங்க. சாரி கலர் மட்டும் அப்படியே காட்டு. அப்படியே காட்டு. மீதி இருக்கிறது எல்லாமே வந்து அதோடய சேர்ந்த கலர், சாரி சேர்ந்த ட்ரெஸ். இது டார்க் க்ரீனு. நல்லா இது காலர், தாத்தா பாட்டிக்கெலாம் காலர் பட்டன் வேறு. இது பால் பச்சை. இது வந்து ஆஷ். ஃபோனை பிடிக்கிறதுனால ஆட்டுறவாமா நல்லா ஃபோனை. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஆடி இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ரஞ்சிதம்மா மட்டும்தான் காரணம், வேற யார்? நான் பாட்டு காட்டுறேன் சைடில் வைப்பேன். இதில் இவர் பாருங்க, இது வந்து ப்ளூ கலர், இது ஒரு பச்சை, இது ஒரு ப்ளூ, இது முடிச்சிருக்கு, இது ஒரு பச்சை. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. வெயிட் சட்டை முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து வேட்டி, சரி கைலி வேஷ்டி. எல்லாமே வந்து மூட்டில் கைலி தான் கேட்டு வாங்கணும். ஏன்னா நான் வந்து உட்காந்து மூட்ட முடியாது.
ஒருத்தருக்கு மட்டும் வெள்ளை வேட்டி, ஒருத்தருக்கு காவி வேஷ்டி. அவங்க கேட்டது அதுதான் கேட்டிருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு வெள்ளை வேஷ்டியும் காவி வேஷ்டியும். எல்லாத்துக்குமே வேஷ்டி எடுக்கலான்னு பார்த்தோம். ஆனால் அவங்க எப்போயாவது அந்த வேஷ்டியை வெளியில் போகும்போது கட்டுவாங்க. கைலினா ரெகுலராக யூஸ் பண்ணுவாங்கன்னு அவங்க கேட்டாங்களேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கைலி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஏன்னா அவங்களுக்கு என்ன விருப்பமோ அதை தான் வந்து வாங்கிட்டு போய் கொடுக்கணுமேன்னு வாங்கிட்டு போய் கொடுக்குறோம். விசாகன் சைடில் அவங்க அப்பாவை கூப்பிட்டே என்ன இருக்காங்க. சாமி? மிச்சரை கிண்ணத்துல கொட்டினா டபார்னு கிண்ணத்துலேருந்து கீழே கொட்டிடுச்சு. என்ன சொல்லுவாங்க, அவங்க அப்பா ஒரு பார்வை பார்த்து அள்ளி அள்ளி கிண்ணத்துல போடாத, வச்சிட்டு இருக்காங்க. இறக்காத. நான் அள்ளி போடுறேன், நான் போடுறேன். அவ்வளோதான். இதான் வந்து தாத்தா பாட்டியோட ட்ரெஸ் கலெக்ஷன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் எந்த saree பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.